இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்திரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாரோட மகனா நடிச்ச வசந்த் ரவி, மெகரின் பெர்சாடா லீடிங் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து இந்த படத்துல சுனில், அனிகா சுரேந்திரன், கல்யாண் குமார், ராஜ்குமாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சபரிஸ் நந்தா இயக்கியிருக்காரு. அஜ்மல் தாசன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷார்ட்டான ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான வசந்த் ரவி இந்த படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. அவருக்கு அளவுக்கு அதிகமா மது பழக்கம் இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட மது பழக்கம் அளவுக்கு அதிகமா போயிருது. ஹீரோவோட அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தை பார்த்து அவரோட மனைவியை நடிச்சிருக்க மெகரின் பெர்சாடா அவங்க மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஹீரோவுக்கு திடீர்னு பார்வை பறி போயிருது. அது வரைக்கும் ஹீரோ மேல ரொம்பவே கோவத்தை காமிச்சிருந்த ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோ மேல பாசமாகி அவரை நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில சென்னையில ஒரே பாணியில தொடர்ச்சியா கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. கொலையாளியை பிடிக்கிறதுக்காக போலீஸும் தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. ஆனா சரியான துப்பு கிடைக்காதனால போலீஸும் தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அதே பாணியில ஹீரோவான வசந்த் ரவியோட மனைவியான மெகரின் பிரசாடாவும் உள்பக்கமா தாளிட்ட வீட்டுக்குள்ள கொலை செய்யப்படுறாங்க. இந்த வழக்கையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அந்த அடுக்குமாடி குடியிருப்புல வெளியாட்கள் யாருக்கும் வரவே இல்லைன்னு உறுதிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம உள்பக்கமா தாளிட்ட வீட்டுக்குள்ள ஹீரோயின் கொலை செய்யப்பட்டதுனால அவங்களோட சந்தேக பார்வை மொத்தமும் ஹீரோ மேல வர ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில கண் பார்வை இல்லாத ஹீரோவான வசந்த் ரவி அவரோட ஃப்ரெண்டான போலீஸோட சேர்ந்து தன்னோட மனைவியை கொலை செஞ்ச சைக்கோ கொலையாளியை தேடி களத்துல இறங்குறாரு. வசந்த் ரவி கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, உண்மையான கொலையாளி யாரு, உள்பக்கம் தாளிட்ட வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாரும் வராத சூழ்நிலை அவரோட மனைவி எப்படி கொலை செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட பரபரப்பான மீதி கதை. பொதுவாகவே சைக்கோ த்ரில்லர் படங்கள்னா தொடர்ச்சியாக மர்மமான கொலைகள் நடக்கும். அதுக்கு பின்னணியில சைக்கோ கொலையாளி இருப்பாரு. அவருக்கு ஒரு கதை இருக்கும். அதை வச்சுதான் மொத்தமா படம் எடுப்பாங்க. ஆனா இந்த படம் அதுல இருந்து விலகி கொஞ்சம் மாறுபட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை நம்ம யூகிக்கவே முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே சூப்பரா செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பா ஹீரோவான வசந்த் ரவி கண் பார்வை இல்லாத கதாபாத்திரத்துல சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி இறந்த பிறகு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காரு. நீங்க சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்திரா படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 ரேட்டிங் கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.